ஆங்கிலேயரிடம் தனது கணவரையும் சிவகங்கை சீமையும் இழந்த வேலு நாச்சியார் தனது சிவகங்கை சீமையை மீட்டெடுப்பதாக சபதம் எடுத்து ஆங்கிலேயரிடமிருந்து தப்பித்து ஒரு காட்டு வழி பாதையில் சென்று வந்தார். அப்போது தண்ணீர் தாகத்தால் மயங்கிய வேலு நாச்சியாரை உடையார் என்ற பெண் காப்பாற்றினார். மயக்கத்திலிருந்து தெளிந்த வேலு நாச்சியார் மீண்டும் தன் பயணத்தை தொடர உடையாரிடம் தன்னை கண்டதாக ஆங்கிலேயரிடம் கூற வேண்டாம் என சொல்லிச் சென்றார். ஆனால் உடையாரோ ராணி செல்லும் வழி நேர்வழி பாதை என்பதால் ஆங்கிலேயரிடம் வேலு நாச்சியார் பிடிபடக்கூடாது என்பதற்காக ஆங்கிலேயர் வேலு நாச்சியார் சென்ற வழியை விசாரித்த போது, எனக்கு எங்க ராணி போன வழி தெரியும், ஆனாலும் உங்ககிடம் கூற மாட்டேன் துரை என்று வீரமாக கூறினார். அவர்கள் உடையாரை அடித்து துன்புறுத்திய போதும் உடையார் கடைசி வரை சிரித்து கொண்டே தனது உயிரை விட்டார். உடையாரின் வீரத்தையும் தியாகத்தையும் போற்ற வேலு நாச்சியார் ஒரு உருவாக்கி 5000 பெண்களை கொண்ட போர்ப்படைக்கு உடையார் போர்ப்படை என பெயர் சூட்டினார். தன்னுடைய கணவரையும் சிவகங்கை சமஸ்தானத்தையும் இழந்த வேலு நாச்சியார் ஆங்கிலேயரிடமிருந்து தனது ஆட்சி பகுதியை திரும்ப வெல்ல திட்டம் தீட்டி வந்தார். தனது படையை திரட்ட விடாதபடி செய்த ஆங்கிலேயரை வெல்ல தனது சிவகங்கை சீமையில் இருந்த பெண்களை கொண்டு ஒரு படையை திரட்ட ஆரம்பித்தார் வேலு நாச்சியார். சுமார் 5 வருடம் பதுங்கியிருந்து 5000 பெண்களை தனது படையில் சேர்த்தார் வேலு நாச்சியார். வீர தமிழச்சிகளை கொண்ட இந்த படைக்கு உடையார் போர்ப்படை என பெயர் சூட்டி ஆங்கிலேயரை வெல்லும் அளவிற்கு போர் பயிற்சி தந்து வந்தார் வேலு நாச்சியார். இந்த படைக்கு குயிலி என்பவரை தளபதியாக நியமித்தார் வேலு நாச்சியார். வெள்ளையரை தாக்க அவங்க ஒரு நாளை குறிக்கிறாங்க. அதுதான் 1780ஆம் ஆண்டு விஜயதசமி. ஏன்னா அன்னைக்கு தான் அதிகமான பெண்களை கோட்டைக்குள்ளார விடுவாங்க வெள்ளையர்கள். இந்த தருணத்தை பயன்படுத்தி கொள்ளணும்னு நினைச்சாங்க வேலு நாச்சியார். 5000 பெண் படைகளை 2000 பெண் படைகளை ஊருக்குள்ள அமைதியாக நுழைய வச்சிடறாங்க வேலு நாச்சியார். அதில் ஒரு பிரிவினரை ராஜராஜேஸ்வரி ஆலயத்துக்கு பின்னாடி இருக்க வெள்ளையரோட ஆயுத கிடங்க முற்றுகையிடுவதே திட்டம். ஏன்னா எதிரியோட ஆயுத சப்ளையை நம்ம நிறுத்திட்டாலே பாதி வெற்றி நமக்கு உறுதி. அந்த தனிப்படையை தலைமை தாங்கி சென்றவங்க தான் தளபதி குயிலி. அந்த தனிப்படை செல்லும் போது கோயிலுக்கு பின்னாடி இருந்த ஆயுத கிடங்குல அதிகமான பிரிட்டிஷ் வீரர்கள் குவிக்கப்பட்டிருந்தாங்க. இதை கண்ட குயிலி தங்களிடம் இருந்த அகல் விளக்குல இருந்த எண்ணெயை மேலே ஊற்றி கொண்டு நெருப்பு பற்ற வைத்து கொண்டு ஒளிப்பிழம்பாக மாறுறாங்க. அந்த நெருப்புடன் ஆயுத கிடங்குல நுழைஞ்சி ஆயுத கிடங்கு அழிச்சு தானும் உயிர் தியாகம் செய்கிறாங்க குயிலி.